पर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणचक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यामा मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मा ते मयि सन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ हरिः ॐ। अत यदिदम् अस्मिन् ब्रह्मपुरे दहरं पुण्डरीकम् वेश्मदहरो अस्मिन् अन्तराकाशः तस्मिन् यदन्तः तदन्वेष्टव्यम् यद्वाव विजिज्ञासितव्यमिति तं चेद्ब्रूयः यदिदं यस्मिन् ब्रह्मपुरे यदिदम् अस्मिन् ब्रह्मपुरे दहरं पुण्डरीकं वेश्म दहरो अस्मिन् अन्तराकाशः किं तदत्र विद्यते यदन्वेष्टव्यम् यद्वाव विजिज्ञासितव्यमिति स ब्रूयात्। வெரி குட். அப்போ அழகா இந்த அத்தியாயம் இல்லையா, தஹரா வித்யா பிரஜாபதி வித்யா எல்லா பேர்லேயும் இது சொல்லப்படுறது சரியா. அப்படி முதல்ல இந்த உபாசனையை ஆரம்பிக்கிறது. ஃபஸ்ட்டு என்ன, ரெக்கக்னிஷன் ஆஃப் ஈஸ்வரா இல்லையா. ஈஸ்வரனை வழிபடுறது அது ஒரு பக்கம் இல்லையா. ப்ராக்டிஸிங் ரிச்சுவல்ஸ் அது சாதாரண காமன். இப்போ பகவானை உணர்வது அப்படின்னா அங்கே ஒரு புரிதல் வேண்டி இருக்கிறது. அதனால தான் இங்கே அன்வேஷ்டவ்யம், அன்வேஷம்னா தேடுறது, அன்வேஷனம்னா தேடுறது, தேடி கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். பகவானை கண்டுபிடிச்சிக்கோ, கண்டுகொள் அப்படி சொல்லுவோம் இல்லையா, கண்டுகொள். அப்படி இங்கே பகவானை சர்வேஸ்வரனை சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் ஜெகத் காரணம் அப்படிப்பட்ட ஈஸ்வரனை எவன் நித்தியமோ எவன் நிராகாரமோ எவன் நிர்விகாரமோ நிர்குணமோ அப்படிப்பட்ட ஈஸ்வரா சோபாதிக்க ஈஸ்வரா அவனுடைய ஸ்வரூபம் நிர்குணம் நிருபாதிக்கம். ஆனால் அந்த பகவான் எப்படி இருக்கார், அபராபகிருத்தியாகவும் இருக்கிறார். ஞாபகம் இருக்கா? அப்போ அதனால கன்ஃபியூஸே பண்ணிக்கப்படாது. ஈஸ்வரான்னு சொன்னா எவ்வளோ ஈஸ்வரா, நிர்குண ஈஸ்வரா ஒன்று இருக்கிறது, சகுண ஈஸ்வரா ரெண்டு இருக்கிறது இல்லையா, ரெண்டு இருக்கிறதா, அவ்வளோதான். நீ இத்தனை நாள் படித்ததெல்லாம் வேஸ்ட்னு அர்த்தம். என்ன ரெண்டு ஈஸ்வராவா, சகுண ஈஸ்வராவா நிர்குண ஈஸ்வராவா, ரெண்டும் என்ன ஒன்று தானா, இதெல்லாம் யாருக்கு தெரியணும், எப்படி தெரியும், எப்படியோ தெரியும். புரியுறதா? ஜெகத் காரணம் அப்படின்னு சொன்னா சகுணமா நிர்குணமா?
சகுண ஈஸ்வரா. அந்த ஜெகத் காரணத்துடைய ஸ்வரூபம் நிர்குணம், சைத்தன்யம், ஆத்மா. அப்போ ரெண்டு கிடையாது, ரெண்டு கிடையாது. இருக்கிறது வெளி தோற்றத்திற்கு சகுணமா இருக்கிறது. கரெக்டா? அவர் கரெக்டுன்னு சொல்லிட்டார். நல்லா புரியுறது என்னன்னு. கரெக்ட் அப்படின்னா எஸ், எனக்கு இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னு அர்த்தம். அப்படி இருக்கணும். அப்படிப்பட்ட ஈஸ்வரனை என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். உங்களுடைய ஹிருதயத்தை வச்சுண்டு இல்லையா, மனசை தொட்டு சொல்லு. இந்த வார்த்தைகள்லாம் இப்போ நிறைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். மனசாட்சி இதெல்லாம் புரியும். ஏன்னா அந்த பகவானுக்கு இன்னொரு பேரு தஹராகாஷா. தஹராகாஷா சகுண பிரம்ம தஹராகாஷா. எல்லாம் வல்ல ஈஸ்வரன் இந்த ஆகாஷ ரூபமாக நல்ல புருஷா, நல்ல சாஞ்சுன்னு இருக்கிறார். ஓகே, அதனால நீங்க பயப்படவே வேண்டாம். எதுக்கும் கொஞ்சம் கூட நீங்க அஞ்ச வேண்டாம். ஓகே, இப்போ ஹிருதயத்தில் மனசுல எப்போ பகவான் இப்படி அறிவா இருக்கானோ அங்க பயம் இருக்காது. எங்க பகவான் இல்லையோ அங்க பயந்து போயிடுவேல். புரியுறதா? அதனால ஆகாஷாக்கியம் பிரம்ம. தஹராகாசத்துக்கு என்ன டெஃபினேஷன்? ஆகாஷாக்கியம் பிரம்ம, ஆகாசமாக விளங்கக்கூடிய ஈஸ்வரன். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போனேன்னா சிதம்பரம் பாருங்கோ இல்லையா. அதனால ஆகாஷஸ்தலம் உங்களுக்கு புரிஞ்சுட்டே தீரணும். அப்படி அந்த பகவானை வச்சுண்டு ஆகாஷவத் பிரம்ம, ஆகாஷ ரூபேன ஈஸ்வரா இல்லையா. அப்படி அதனால அந்த தஹராகாசத்தை வச்சுண்டு, தஹராகாசம் பகவான் புரிஞ்சுண்டு, அந்த பகவான் நானுன்னு வச்சு இங்க தியானம் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க ஞானம் இல்லை, இங்க வெறும் விஷுவலைசேஷன். ஓகே, சம்சாரம் கண்டினியூ ஆகும் இல்லையா, எல்லா விதமான விஷயங்களும் கண்டினியூ ஆகும். ஆனா இங்க உபாசன பலன் ஈஸ்வர ஆராதனா. ஓகே, அப்படி அகங்கிரக உபாசனா. இதுதான் உபதேச சாரத்துல பகவான் ரமண மகர்ஷி அங்க தியானத்துல சொல்றாரு. ஓகே, அப்படி இதை புரிஞ்சுண்டு பகவான் இப்படி தெரிஞ்சுண்டு நீ பண்ணுவ அப்படின்னு விஜிக்ஞாசி தவ்யம். அப்படின்னா அங்க மெடிடேட் பண்ணு. இந்த இடத்துல விசேஷமான அர்த்தம். தஹராகாசத்தை பகவானா வச்சுண்டு அதை நான் நீ மெடிடேட் பண்ணு. கிளியரா? ஒரு மந்திரம் கிளியராச்சா? சிம்பிள். இப்போ என்ன பண்ணுறது? ஒரு விதமான டைலாக கொண்டு வருது. அங்கே சிஷ்யன் பேரை சொல்லி குரு பேர் சொல்லிலாம் சொல்லிது இல்லையா, இங்கே அதெல்லாம் சொல்லலை தஹரா வித்யால. சப்போஸ் ஒரு சிஷ்யன் இப்படி கேட்டான்னாக்க தம் சேத் ப்ரூயாத். சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி கேட்டான்னா ச ப்ரூயாத், இப்படி குரு சொல்லணும். அப்படி டைலாக் எடுத்துன்னு போகிறது. சிஷ்யன் கேட்டான்னா இப்படி கேட்டான்னாக்க குரு இப்படி பதில் சொல்லணும். அப்படி இந்த டைலாக அமைஞ்சிருக்கு. தேர்ஃபோர் ரெண்டாவது மந்திரம் தம் சேத் ப்ரூயாத், சம்சேத் ப்ரூயா. இப்படி சப்போஸ் இப்படி கேட்கப்பட்டது என்றால், ஒரு சிஷ்யனினால் இப்படி கேட்கப்பட்டது. என்ன கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, அஸ்மின் எதிதம் அஸ்மின் பிரம்மபுரே தகரம் புண்டரீகம் வேஷ்ம தகரோ அஸ்மின் ஆகாஷா கிம் ததத்ர வித்யதே எது அன்வேஷ்டித்தவ்யம் யத்பாவ ஜிக்ஞாசித்தவ்யம் இதி. அப்படி யாராவது கேட்டான்னாக்க ச ப்ரூயாத், எப்படி சொல்லணும்? அப்படி சொல்றது. சரி, என்ன சொல்ல வருது இல்லையா? என்ன சொல்ல வருதுன்னா, இப்படி என்ன கேட்குறான்? தம் சேத் ப்ரூயா. ஓகே, என்ன கேள்வி கேட்குறான்? ஆகாசமானது எப்படி இருக்கிறது? தஹராகாசம் இல்லையா, தஹராகாசம். அப்படி அந்த ஃபார்மில் புண்டரீகம் லிமிட்டட் ஸ்பேஸில் இருக்கிறது. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள எவ்வளோ பெருசு ஆகாசம், எவ்வளோ பெருசு ஹிருதயம்? உங்களுடைய ஹிருதயம் எவ்வளோ பெருசாக இருக்கும்? அவ்வளோதான் இருக்கும். அந்த ஹிருதயத்துக்குள்ள ஆகாசம் எவ்வளோ இருக்கும்? இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். ஓகே, எதிதம் அஸ்மின், அந்த பிரம்மபுரியில், அந்த சரீரத்தில், புண்டரீகம் அந்த ஹிருதயத்தில், இத்திரூண்டு ஆகாசத்தில். என்ன ஆகாசத்தில் என்ன இருக்கு? என்ன கேள்வி? அந்த ஆகாசத்தில் என்ன இருக்கு? அந்த ஆகாசம் என்ன அப்படின்னு கேட்டான்னாக்க, எதி அன்வேஷ்டித்தவ்யம், யாராவது இப்படி என்கொயரி பண்ணான்னாக்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஹிருதய ஆகாசத்தில் என்ன இருக்குன்னு என்கொயரி பண்ணுங்கிறது. நம்ம ஆல்ரெடி அறிமுகத்தில் அது ஈஸ்வரான்னா சொல்லிட்டோம். இங்கே என்ன ஆகிறது? இங்கே டெவலப் ஆகிறது. சப்போஸ் சிஷ்யனானவன் அப்படி ஹிருதய ஆகாஷே, போன மந்திரத்தை சொல்லிட்டு இல்லையா, தவ்யம் அப்படின்னு சொல்லியிருக்கு உபநிஷத்தோட வார்த்தைகள். அது சப்போஸ் சிஷ்யன் அந்த ஆகாசத்தை என்ன, அந்த ஆகாசம் என்ன, அதில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டான்னா,
இப்படி பதில் சொல்லு. எப்படி பதில் சொல்லு சொல்லும். therefore கிம் ததத்ர வித்யதே, அந்த ஆகாசம் என்னது, அந்த ஆகாசத்தில் என்ன இருக்கிறது, கிம் ததத்ர, அங்க என்ன இருக்கிறது, என்ன தெரிஞ்சுக்கணும் அந்த ஆகாசத்துல, அந்த ஆகாசத்துல என்ன இருக்கு பாருங்க. இது சிஷ்யனுடைய கேள்வியாக இருந்தது என்றால் மற்றதெல்லாம் ரிப்பீட்டட். தஹர புண்டரீகம், தஹரம் புண்டரீகம், வேஷ்ம தஹரோ அஸ்மின் அந்தராகாஷா, இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்த சொல்கள். பிரம்மபுரியில் இருக்கக்கூடிய ஹிருதய புண்டரீகத்தில் இருக்கக்கூடிய தஹரமான ஆகாசத்தில் கிம் ததத்ர, அங்கே என்ன இருக்கிறது, அது என்னவா இருக்கிறது, அந்த ஆகாசத்தில் என்ன இருக்கிறது, எதி அன்வேஷ்டித்தவ்யம், இப்படி யாராவது கேட்டால், இப்படி யாராவது இதை என்கொயர் பண்ணினா தத்வாவ விஜிக்ஞாசத்தவ்யம் இது, எதுக்காக இதில் என்ன இருக்கு என்னது அப்படின்னு யாராவது கேட்டான்னாக்க சப்ரூயாத், குரு இப்படி பதில் சொல்லணும், இப்படி அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். என்ன சொல்லி கொடுக்கணும், மூணாவது மந்திரம். புரியலையா? ரைட்டா? சிஷ்யன் இப்ப கேட்கிறான், நீங்க கேட்கற இல்லையா, நீங்க தஹராகாசம்னு சொன்னேலே அதுல என்ன இருக்கு, அது என்னது, எப்படி தெரிஞ்சுக்கணும் அதை அப்படின்னு கேட்டேன்னாக்க சப்ரூயாத், இப்படி சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். யாவான் வா அயமாகாஷஹ தாவன்னேஷோ அந்தர்ஹிருதயஹ ஆகாஷ உபே அஸ்மின் த்யாவா பிருதிவி அந்தரேவ சமாஹிதே உபாக்னிஷ்ச வாயுஷ்ச உபாவ அக்னிஷ்ச வாயுஷ்ச சூர்யா சந்திரமாஹ உபௌ வித்யுத் நக்ஷத்ராணி வித்யுன்னக்ஷத்ராணி யச்சாஸ்ய ஹே அஸ்தி யச்ச நாஸ்தி சர்வம் ததஸ்மின் சமாஹிதமிதி. அப்போ என்ன சொல்லி கொடுக்கணும்னா, கண்ணு சௌமிய கண்ணா, இந்த குட்டி ஆகாசம் குட்டி கிடையாது, எப்படி நூண்டு விதைக்குள்ள ஒண்ணுமே இல்லை, ஸ்பேஸ் தான் ஒண்ணுமே இல்லைன்னா அங்கே ஆகாசம் இருக்கு, அதுல இருந்து ஒரு பெரிய ஆலமரம், அப்படி அங்க அந்த உதாரணம் அவங்க சொல்லி கொடுக்கப்படுறதோ அதே மாதிரி அத்துணுண்டு தஹராகாசம், ஆக்சுவலி தஹராகாசம் இல்லை, அந்த தஹராகாசம் எப்படிப்பட்டது, இந்த பாஹ்யாகாசம் அல்லது மகாகாசம் எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டதாக்கும். சும்மா தமா துண்டு கிடையாது அப்படி சொல்லுவோம் இல்லையா, எப்படி மகாகாசம் அல்லது ஆகாசம் எப்படி ஒரு கட்டத்துக்குள்ள உட்பட்டது அல்லவோ இல்லையா, மகாகாசம் வந்து நாட் லிமிட்டட் டு பார்ட். பானைக்குள்ள, இந்த பானைக்குள்ள ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஸ்பேஸ் லிமிட்டட் ஆயிடாது. நம்ம சொல்றதுக்கு வேணா கட்டாகாசம் தான் சொல்றோம், ஆனா இது எப்படிப்பட்டது, சர்வகத ஆகாசம். கரெக்டா? அது மாதிரி தஹராகாசம் அப்படிதான்ப்பா, அது எப்படிப்பட்டது, சர்வாகாசம் இல்லையா, அந்த சர்வாகாசம் எப்படிப்பட்டது, யாவான் வா அயம் ஆகாஷா, எப்படி இந்த மகாகாசம் எப்படி வியாபித்து இருக்கிறதோ, எவ்வளோ சர்வ வியாபகமாக இருக்கிறதோ அதுபோல தஹராகாசம், அதேதான் அந்த தஹராகாசமும். அப்போ ஆகாசம்ங்கிறதுக்கு இங்க என்ன அர்த்தமாயிடுது, ஈஸ்வரா. ஆகாஷாக்கியம் பிரம்ம, ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மறந்துடாதீங்க. ஆகாசம்னு 8வது அத்தியாயத்தில் சொல்லும்போது ஈஸ்வரா எது வியாபித்து இருக்கிறது, ஈஸ்வரன் தான் வியாபித்து இருக்கிறான். therefore யாவான் வா அயம் ஆகாஷா, மெதுவா என்ன பண்றோம், ஆகாசம் உள்ளுக்குள்ளே இருக்கிற இடம்னு சொல்லி அது மகாகாசம்னு சொல்லி அதுதான் பகவான்னு ஆகாசத்துக்கு ஈஸ்வராங்கிற அர்த்தத்தை நம்ம அழகா கொண்டு வந்து புரிய வைக்கிறோம். தாவான் ஏஷா அந்தர்ஹதய ஆகாஷா, எப்படி இந்த மகாகாசம் வந்து வியாபித்திருக்கிறதோ அதே போலதான்
அந்தர்ஹிருதய ஆகாஷா. புரியுதா? அந்தர்ஹிருதயம்னா தஹராகாசம்னு எதை சொன்னோமோ அதுதான்ப்பா, ஒண்ணுதான். புரியுதா? அப்ப என்ன ஆயிடும் இல்லையா? முதல்ல இல்லையா இந்த ஆகாஷம் லிமிட்டெடுங்கிற நோஷன் போயிடும். அந்த ஆகாஷம் ஈஸ்வரான்னு சொல்லும் போது இத்தனொன்று தான் ஈஸ்வராவா அப்போ அப்படிங்கிற எண்ணமும் போயிடும். அதை வலியுறுத்துற மாதிரி பாருங்கோ, அஸ்மின் உபே தியாவா பிருத்திவி, அந்த ஆகாசத்துல எதெல்லாம், அந்த ஆகாசம் எதற்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறது? தியாவா பிருத்திவி அப்படின்னா 7 14 லோகமா. குட்டி ஹார்ட்ல இல்லையா, இல்லையா, குட்டி ஹார்ட்ல குட்டி இடம் இருக்கு இல்லையா, அது என்னதான் 7 14 லோகம் இருப்பிடமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனா. புரியாதா? அப்போ என்ன பண்ணணும் இப்ப உபாசனையில? இந்த ஹிருதயாகாஷாவை பகவான் நினைச்சுண்டு அந்த ஹிருதயாகாசம் எல்லா ஈஸ்வரன் எல்லாவற்றுக்கும் இருப்பிடமாக. தியாவா பிருத்திவி, பிருத்திவினாக்க பூமி, தியவுனாக்க மேல் லோகம், கீழே 14 லோகம். தியாவா பிருத்திவி. புரியுதா உங்களுக்கு? ஈஸ்வரனை இங்க, ஈஸ்வரன் ஹிருதயாகாசத்துல இல்ல, ஈஸ்வரன் எல்லாமாகவும் எல்லா இடத்துலையும் இருக்கார். ஹிருதயாகாசத்துல வச்சு நாம மெடிடேஷன் பண்றோம். பகவான் கோவில் இல்ல, தெரியுமா? அது ஐயோ இப்படி சொல்லிட்டே இல்லை பேசலாமா நீங்க? அப்படி கோவம் வரும். எல்லாம் வல்ல ஈஸ்வரனை கோவில் கர்ப்பகத்துல வச்சு நாம வழிபடுறோம். புரியுறதா உங்களுக்கு? உள்ள போகும்போதே அது வரணும். உங்க அத்த ரூம்ல தான் பகவான், உங்க அத்த பூஜா ரூம்ல தான் இல்ல. எல்லாம் வல்ல ஈஸ்வரனை உங்க பூஜா ரூம்ல வச்சு நாம வழிபடுறோம், தியானிக்கிறோம். புரியுறதா உங்களுக்கு? அதனால என்ன, அப்படி சொல்லும் போதே பகவான் லிமிட்டட் இல்லைன்னு தெரியுது. அதனால அந்தரேவ சமாஹிதே, அந்த ஆகாசத்துல, அந்த ஆகாசம் ஈஸ்வரன், அதுல எல்லாம் இருப்பதனால ஓகே, எல்லாம் இந்த ஆகாசத்துக்குள்ள, எல்லாம் அதுக்குள்ள இருக்கிறது. சமாஹிதம், எல்லாவற்றுக்கும் அது இருப்பிடமாக இருக்கிறது. என்னெல்லாம்? அக்னி, வாயு இல்லையா, உபா. உபான்னு சொல்றது பாருங்க, நம்ம ஸ்தூலமா எது ஆகாசம், ஸ்தூல சூக்ஷ்ம ஆகாசம்னு சொல்றோமோ அந்த ஆகாசமும் இதுக்குள்ள இருக்கிறது. கரெக்டா? பஞ்சபூதத்துல ஒரு ஆகாசம் இருக்கிறது. இப்போ ஒரே ஆகாசம் ஆகாசமா இருக்கும் ஒரு நமக்கு இல்லையா, உள்ள போறதும் ஆகாசமா போயிடப்படாது. புரியுறதா? ஓகே, ஆகாசம் டெக்னிக்கலா விசேஷமா ஈஸ்வரான்னு சொல்றோம். அந்த ஈஸ்வரா எல்லாவற்றுக்கும் இருப்பிடம். என்னெல்லாம்? ஆகாசத்துக்கும் இருப்பிடம். அப்ப இந்த ஆகாசம் என்ன, அந்த ஆகாசம் என்ன, கன்ஃபியூஸ் ஆகி தெளிந்து வா. டைம் இருக்கு, நைட் தூங்கலைன்னா பரவாயில்ல இந்த விஷயத்துக்காக. அக்னிஹி வாயுஹு சூரியஹா சந்திரஹா எல்லாம் அதுக்குள் சமாஹிதா, எல்லாம் அதுக்குள்ள இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆகாசமாகும். வித்யுத், வித்யுத்னு என்ன அர்த்தம் இல்லையா? மின்னல். நக்ஷத்ராணி எது அஸ்தி அஸ்தி ஆஸ்தி, எல்லாம் அதுக்குள்ள இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆகாசமா புரிஞ்சுக்கோ. உன்னோட தகராகாஷா எல்லாம் ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறது. அக்னி, வாயு, சூரிய, சந்திர, வித்யுத் எல்லாம் பாருங்க, சுடாதோ? புரியுறதா? எச்ச நாஸ்தி சர்வம் ததஸ்மின் சமாஹித இதி. இதை தவிர என்னெல்லாம் இங்க சொல்லப்படலையோ, எங்கெல்லாம் இது இங்க இல்லையோ, எதெல்லாம் இருக்கப்படுமோ, இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்து இப்ப இல்லையோ, இப்போ இல்லாதது ஒரு காலத்துல எல்லாம் வருமோ, என்ன நீ நினைச்சு பார்த்தாலும் எல்லாமே எங்க சமாஹிதம், எங்க 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 கொள்றது? எல்லாம் இந்த ஆகாசமாகிய ஈஸ்வர தகராகாசத்தில் கொள்றது. உபாசனைக்கு ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கோ. தகரா வித்யானா இப்படி, ஹிருதயாகாசம்னா இப்படி புரிஞ்சுக்கணும். புரியுறதா? சபூயாத், சப்ரூயாத்னா என்ன, போன மந்திரத்துல வந்தது. இப்படி சொல்லி கொடுக்கணும், இப்படி சொல்லி கொடுக்கப்படணும். அடுத்த 3வது மந்திரம் 4க்கு போலாம். தம் சேத் ப்ரூயஹா. 4வது என்னப்பா? 3 முடிஞ்சுல்ல. தம் சேத் ப்ரூயஹா, தம் சேத் ப்ரூயுஹு
अस्मिन्नगुं चेतिदं ब्रह्मपुरे सर्वगुं समाहितगुं सर्वाणि च भूतानि सर्वे च कामा यदैतज्जरा वाप्नोति प्रध्वंसगुं सतेवा किं ततो अतिशिष्यते इति பானைக்குள் தண்ணி இருக்கிறது, பானைக்குள் ஜலம் இருக்கிறதுன்னு சொன்னா அந்த ஜலத்திற்கு பானம் ஆශ්‍රயமாக இருக்கிறது. பானை ஜலத்திற்கு பானை ஆශ්‍රயமாக இருக்கிறது. ஜலமானது பானையினால் ஆශ්‍රயிக்கப்படுகிறது. அல்லது தமிழ்ல சொல்லணும்னா ஜலத்துக்கு சப்போர்ட் வந்து பானை, பானை வந்து ஜலத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறது. கரெக்டா இருக்கா? இதுதான் ஆශ්‍රய ஆශ්‍රய பாவஹா, ஆதார ஆதேய பாவஹா. எது ஆதாரம் எது ஆதேயம் இல்லையா? ஜலமானது ஆதேயம், எது ஆதாரம்? பானை. கரெக்டா? அப்போ ஹிருதயாகாசம் எல்லாமே ஹிருதயாகாசத்தில் அல்லது ஆகாசத்தில் இருக்கிறதுன்னு சொன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? ஆதேயம்ங்கிறது வந்து சர்வம், எல்லா உலகமும் எல்லா விஷயங்களும் எல்லா ஜீவராசிகளும் இதெல்லாம் ஆதேயமாகவும், இதெல்லாம் எதனால எதை ஆதாரித்திருக்கிறது? ஆகாஷ ரூப பிரம்மனை ஆதாரித்திருக்கிறது, ஈஸ்வரனை ஆதாரித்திருக்கிறது. புரியுறதோ? இந்த ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். தம் சேத் இதம். இப்ப என்ன பண்றா? ப்ரூயுகு ப்ரூயுகு. இப்ப நான் சிஷ்யன் அடுத்தது கேட்கறா. என்ன கேட்கறா? இப்படி கேட்டான்னாக்கா என்ன கேட்கறா? அஸ்மிகும்ச்ச இதம் பிரம்மபுரே சர்வகும் சமாஹிதகும் சர்வாணி ச பூதானி சர்வே ச காமா. அப்போ இந்த பிரம்மபுரியில் இருக்கக்கூடிய இந்த ஆகாசம் எல்லாவற்றுக்கும் அது ஆதாரமாக இருக்கையில், எல்லாவற்றும் என்ன இப்போ அதே சொல்லல, சர்வம் சொல்லிட்டார் இல்லையா? முன்னாடி இருந்தது, இருக்க போகிறது, வரப்போகிறது, வராதது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஈஸ்வரனாகிய ஆகாசம் தான் ஆதாரம்னு சொல்லிட்டேன்னா அது தகராகாச ஹிருதயாகாச அந்தர்ஹிருதயமாக வச்சு நான் புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, குருவே யதைத ஜரா வாப்னோதி பிரத்வம்சதேவா கிம் ததோ அதிசிஷ்யத்தை இதி. இந்த உடம்பானது வியாதிகிரஸ்தமாகிறதே இல்லையா? உடம்பு வியாதி வந்து ஒரு மாதிரி ஆயிடுறதே, உடம்பு பிரத்வம்சம், ஒரு நாள் உடம்பு மடியறதே. அப்போ ஆகாசமாகிய பிரம்மனை செத்து போயிடுமா? அதுக்கும் கோவிட் வந்துருமா? என்ன புரிஞ்சுக்கோங்க, உங்க மனசுக்கு கோவிடே வரல தெரியுமா? கோவிட் வந்தபோது கூட உடம்புக்கு தான் வந்தது, மனசுக்கு கோவிட் வரல. ஆனா நம்ம போட்ட எஃபெக்ட் என்னன்னா, மனசுக்கு கோவிட் வந்து அந்த அந்த பிரம்மபுரிக்கு கோவிட் வந்து பிரம்மனுக்கே கோவிட் வந்த அளவுக்கு ஆடி அப்பா எப்பா செத்தே போயிட்டான் அவன். பாருங்க இல்லையா? என்ன கேட்குறான்? வியாதி வந்து வயசாயிடுத்துனாக்க ஈஸ்வரனுக்கு வயசாகுமா? உடம்பு செத்து போயிடுதுன்னா பகவான் என்ன ஆவார்? பகவான் ஆல்சோ டெட். ஈஸ்வரா டைட் எஸ்டர்டே, த லார்ட் டைட் எஸ்டர்டே. அப்படி எங்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன்னா எப்படி இருக்கும்? கீழ்ச்சி போட்டுருவே அதை, லார்டு டெட் ஆகுது எவனோ எழுதியிருக்கான் பாரு அப்படின்னு கோபமா கீழ்ச்சி போட்டுருவோம். அப்படிலாம் கிடையாது. ஆனால் நேச்சுரலாக எப்படி ஒரு டவுட்டு கிளப்புறாரு பாருங்க. இங்கே தான் பகவான்னா ஆமாம் சக்குன்னு குத்திட்டா இதெல்லாம் ஆயிடுத்துனாக்கா, ஏதாவது ஆயிடுத்துனாக்கா உடம்பு பாதிச்சதுன்னா பகவானும் அவுட்டு. கரெக்டாக லாஜிக்கலாக இப்படி தான் திங்க் பண்ண முடியும். அப்படி புரியுறதப்போ பிரம்மபுரே சர்வம் சமாஹிதகும் சர்வாணி ச பூதானி சர்வே ச காமா. காமான இந்த இடத்துல எல்லா விதமான ஆப்ஜெக்ட்ஸ், இதெல்லாம் ஆசைக்கு ஒரு பொருளாக இருக்கக்கூடுமோ அது காமா. புரியுறதா? அப்படி இருக்கையில் எது ஏத்தத்து ஜரா, இந்த சரீரமானது இந்த பிரம்மபுரியானது ஜரானது வயோதிகம், வியாதி வயோதிகம் எல்லாம்
இந்த உடம்புக்கு வந்து வியாதி வந்துருமே, ஜரா வந்துருமே, வாப்னோதி. ஆப்னோத்தின்னா அதனால உடம்பு வந்து எதனால பாதிக்கப்படுறது? ஜரா வயோதிகத்தினாலும் வியாதினால பாதிக்கப்படுறது. பிரத்வம்சத்தே, ஒரு நாள் என்ன ஆயிடுறது? மரணம் ஆயிடுறது. அப்போ கிம் ததோ அதிசிஷ்யத்தை இதி, அப்படி இருக்கும்போது அந்த பிரம்மனுக்கு என்ன ஆகும்? ஆகாஷாக்கியம் பிரம்ம, ஆகாசம் அப்படின்னு கூறப்படுகின்ற அந்த ஈஸ்வரனுக்கு என்ன ஆகும்? ஆல்சோ ஜரா, ஆல்சோ பிரத்வம்சமா. பழப்பாரா மாட்டாரா, தேருவாரா இல்லையா, ஐசியூலேருந்து வருவாரா மாட்டாரா, இப்படிலாம் கேட்போம் இல்லையா. இப்போ பகவான் என்ன ஆவார்? எனக்கு என்ன வேணா ஆகலாம், பகவானுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. இது பெரிய இவர் இல்லையா, எஸ்கேப் ஆகிறதுக்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட். அப்படி இப்படி கேட்டாதுன்னாக்க என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும் இல்லையா, இப்படி சொல்லி கொடுக்கணும். அஞ்சாவது ஸ்ரப்ரூயான்னாஸ்ய ஜரயை தஜ்ஜை ததை ஜரயை தஜ்ஜீர்யதி ந வதேனாஸ்ய ஹன்யத ஏதத் சத்யம் பிரம்மபுரம் அஸ்மின் காமாஹ சமாஹிதாஹ ஏஷ ஆத்மா அபஹதத் பாப்மா விஜரோ விம்ருத்யுஹ விஷோகஹ விஜிகத்ஸஹ அபிபாசஹ சத்யகாமஹ சத்யசங்கல்பஹ யதா ஹ்யேவேஹ பிரஜா அன்வாவிஷந்தி யதானுசாசனம் யம் 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 யமந்தமபிகாமா பவந்தி யம் ஜனபதம் யம் க்ஷேத்ரபாகம் தம் தமேவோபஜீவந்தி. அஞ்சாவது மந்திரம். ஓகே, இதெல்லாம் கேட்கும்போதே அதனால நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எல்லாருக்கும் ரெண்டாவது ஒரு ஹிருதயம் இருக்கு. ஹிருதயம் எரிக்கிறேன்னு எரிஞ்சு போகிறதுன்னு உங்கள் ஹார்ட் எரியுமா எரியாதா? நீங்கள் வசதி பாரு, ஹார்ட் தனியாக இருக்கா பாரு, எரிஞ்சு போடும். அப்போ என்ன ஆகும்? ஹிருதயாகாசம் எல்லாம் அவுட்டு, பகவான் அவுட்டு. என்ன ஒரு மேதா இல்லையா? அதனால கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கோ. குரு என்ன சொல்லி கொடுக்கிறார்? குரு வாச்ச சப்ரூயாத் அஸ்ய ஜரயைதத் ஜீரியதி, அஸ்ய ஜரயஹ ஏதத் ந ஜீரியதி. அங்க ந பின்னாடி இருக்கு பாருங்க. இந்த உடம்பானது ஜரா வியாதி மரணத்திற்கு உட்பட்டாலும், முக்கியமா இந்த இடத்துல ஜராக்கு உட்பட்டாலும், அஸ்ய ந ஜீரியதி. கஸ்ய? பிரம்மணஹ ஆகாஷாக்கியம் பிரம்மணஹ ந ஜீரியதி. என்றும் 16 அப்படின்னா என்ன அர்த்தம்? என்றும் 16 அர்த்தம் வயோதிகம் கிடையாது. அவ்யயஹ ஈஸ்வரஹ ந ஜரா. ஜீரியத்தின்னா பகவான் வந்து வயசாகி கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து அப்படியெல்லாம் ஆகாது. புரிதான் ஆகும், பிரம்ம ஒன்றும் ஆகாது. ந வதேன ஹஸ்ய ஹன்யதே. உடம்ப வதிச்சாலும், உடம்பு மடிந்தாலும், உடம்பு வெட்டப்பட்டாலும், துண்டிக்கப்பட்டாலும் பிரம்ம ந ஹன்யதே. ந ஹன்யதே ஹன்யமானே அங்க படிச்சோம் இல்லையா? எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்கோ. அது இங்க ஈஸ்வரனா சொல்லப்படுறது. பிரம்ம ஒன்றும் ஆகாது. ஏன்? ஏதத்து ஏதத்து சத்தியம். வண்டர்ஃபுல் வேர்டு. ஈஸ்வரன் எப்படிப்பட்ட ஸ்வரூபம்? சத்தியம். சத்தியம்னா என்ன அர்த்தம் இல்லையா? ஜனன மரணத்திலிருந்து, ஜரா வியாதியிலிருந்து, ஷட் விகாரத்திலிருந்து இண்டிபெண்டன்ட் சத்தியம். சத்தியம் பிரம்ம.
ஆர் சர்வாதாரம் பிரம்ம. எவ்வளோ அலை வந்தாலும், ஓகே, எவ்வளோ அலை போனாலும், எவ்வளோ சுழல் வந்தாலும் அது போனாலும், ஓகே, எப்படி ஜலம் ஜலமாகவே இருக்கிறதோ, பானை இருந்தாலும் ஒன்றாலும் நசுக்கினாலும் துண்டானாலும் பொடியானாலும் மண்ணை எரிச்சாலும் மண் எப்படி இருக்கும்? மண்ணு மண்ணாக தான் இருக்கும். சர்வாதாரம் சத்தியம். புரியுறதா? சத்தியம்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இங்க எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸ்வரா என்ன? ஈஸ்வரா என்ன அர்த்தம்? சத்தியம். அதனால அந்த சத்தியத்தை நீ கடைப்பிடிச்சேன்னா எதை கடைப்பிடிக்கிற? சத்தியத்தை கடைப்பிடிக்கிறதே ஈஸ்வர பூஜா இல்லையா? ட்ரூத்ஃபுல்னஸ் சொல்றது, ஓகே, உனக்கு வேல்யூலேருந்து ஆரம்பிச்சு சொல்லப்படுறது. அப்போ இங்கே வந்து சத்தியம்ங்கிறது வந்து சர்வாதாரம். தேர்ஃபோர் ந ஜீரியதி. ஜீரியம்னா என்ன அர்த்தம்? ஜீரணம் அடையிறதுன்னா அங்கே வயோதிகமாகி இட் இஸ் கெட்டிங் ஓல்டு அப்படிலாம் அர்த்தம். ஓகே, அப்போ அப்படிப்பட்ட ஈஸ்வரன். அதனால என்ன? அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டதுன்னாக்க பகவானுடைய லட்சணங்களை சொல்றது. ஈஸ்வரன் எப்படிப்பட்டவன்? ஏஷ ஆத்மா. ஏஷ ஆத்மானாக்க அந்த ஈஸ்வரா பரமாத்மா ஸ்வரூபம் இல்லையா? ஈஸ்வரா பரமாத்ம ஸ்வரூபம். அபஹத பாப்மா இல்லையா? அபஹத பாப்மானா மெனு ஐட்டம்ல இன்னொரு ஸ்பெஷலான உப்மா கிடையாது இல்லையா? அபஹத பாப்மானாக்க எல்லா விதமான பாப்பத்திலிருந்து விடுபட்டவன். ஃப்ரீ ஃப்ரம் ஆல் பாப்பா. அப்புறம் விஜரஹா, ஜராலிருந்து விடுபட்டவன். ஃப்ரீ ஃப்ரம் ஜரா. ஜரானா என்னது? வயோதிகம். விஜரா. வி மிருத்யு இல்லையா? இங்கிலீஷில் பார்த்துடக்கூடாது வி மிருத்யு அப்படின்னு இல்லையா? வி மிருத்யுனாக்கா மரண ரஹிதா. விஜரான ஜரா ரஹிதா. விமிருத்யு அப்படின்னா மரணத்திலிருந்து விடுபட்டவன். அப்புறம் விஷோகா இல்லையா? எல்லா சோகங்களிலிருந்து விடுபட்டவன், சோகமற்றவன். சோக ரஹிதம், மரண ரஹிதம், ஜரா ரஹிதம். விஜிகத்ஸா. விஜிகத்ஸா. ஜிகத்ஸா அப்படின்னாக்க பசியம். உங்களுக்கு அதுக்கு தான் டேட்ஸ் கொடுத்துருக்கு, லட்டு கொடுத்துருக்கு. நீங்கள் விஜகத்ஸாவா அல்லது ஜிகத்ஸாவா ஆகிட்டு கிளாஸ் கேட்கப்படாது. புரியுதா? ஆனால் இந்த கிளாஸ் கேட்க கேட்க ஜிகத்ஸா ஜாஸ்தி ஆகும். பிரசாதம் இருக்கு. ஸோ டோன்ட் வரி. இங்கேருந்து வீட்டுக்கு போகிற மட்டும் இல்லையா, போய் தோசை வாத்துண்டு சட்னி பண்ணிண்டு மிளகா பொடியை போட்டுன்னு சாப்பிட்ற அளவுக்கு இந்த பிரசாதம் ஹெல்ப் பண்ணும். ஓகேயா? என்ன தோசை தானே உங்கள் அதில் நீங்கள்? ஆமாம், எப்படி சொன்னேன்? பெரிய இதுவாக்கும் ஜோசியமாக பார்க்கணும் இல்லையா? ஜிகத்ஸானா ஜக்தும் மிச்சா ஜிகத்ஸா. அப்படின்னா சாப்பிட்றதுக்கான ஆசையம். விஜிகத்சம், விஜிகத்ஸா அப்படின்னா பசியிலிருந்து விடுபட்டவரா. புரியுதா? உடம்புக்கு என்னெல்லாம் குவாலிட்டி இருக்கு பாருங்க, அதுல இருந்தெல்லாம் பகவானுக்கு அது கிடையாது. பசியே இருக்காது அவருக்கு. ஐயா, எப்படி அவர் அந்த இந்த புதுசாக ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் எப்படி போவார்? சே அப்படிலாம் தோணும். அபிபாசா. பிபாசம்னா தாகம். தாகத்திலிருந்து விடுபட்டவர். இப்போ ராம லக்ஷ்மணர் இல்லையா? என்ன மந்திரம் அது? அந்த மந்திரம் பல அதிபலம் அப்படின்னு ஒரு மந்திரம். அதை வந்து தியானிச்சு அதை சித்தியானதுனால பாரு 14 வருஷம் பசி தாகம் இல்லாமல் இருந்திருக்கான். எப்படி இருந்தா? சொங்கின்னு இருந்தாளா? தெம்பா இருந்திருக்கா பாருங்க. அப்போ ரிலேட்டிவாவே பசி தாகத்தை ஜெயிக்க முடியும். ஓகே, அதே பசி தாகம் சம்சாரமாகவும் இருக்கும். பசிச்சுதுன்னா அவள் அவ்வளோதான், அடுத்தவ தெத்தான். எதாவது வாயில அடைச்சாதான் அது சாந்தமாவே ஆகும் இல்லையா? இவர் பேச ஆரம்பிச்சாரோன்னே இவருக்கு பசி எடுத்தோ, அடாடா அடாடா இது வந்திருக்கு அது வந்திருக்கு அது வந்திருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ட உடனே சாந்தமா, எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசு
ஆனால் இவர் அந்த அவ்வளோ ப்ராப்ளம்ஸில் இருக்கிறார். ஏன்? பசி தாகம் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ். ஃபுல்லாக சாப்பிட்டு எல்லாம் பண்ணோடனே எல்லாமே ஓகே ஆகிடும். எல்லா ஃபைலும் அப்ரூவ் பண்ணுவான் தெரியுங்கள. ஏன்னா மந்தமாக இருப்பார் சாப்பிட்டுட்டு. நீங்கள் தானே ஓகேன்னு சொல்லிட்டேனா? சரி ஓகே ஓகேயா? அபிபாசா ஈஸ்வரன் எப்படிப்பட்டவன் இல்லையா? அபிபாசா இல்லையா? சத்தியகாமாக சத்தியகாமான்னாக்க எதை எண்ணுகிறானோ அதை அப்படியே ஆயிடுமா. நினைச்சது நடக்கும் அப்படி சொல்லுவோம் இல்லையா? எப்பொழுதுமே நினைச்சது நடக்கணும்னா என்ன ஆகும்? அதுக்கு பேர் சத்தியகாமத்துவம்னு பேர். அது யாரு? ஈஸ்வரன். எண்ணியது அப்படியே நடக்குமா. சத்திய சங்கல்பா ஆசை பூர்த்தி ஆகிறது மட்டும் இல்லை இல்லையா? எல்லா சங்கல்பங்களும் பூர்த்தியாகும். சோ காமயத பிரஜயா பகுஷ்யா பிரஜாயேதி. அப்போ சத்தியகாமம் என்ன? எல்லாமாகவும் ஆகணும்னு சொன்னா எல்லாமாக ஆயிட்டார் ஈஸ்வரன். புரியுறதா? அது சத்திய காமத்துவம். அப்படி ஆயிடுது. சத்திய சங்கல்பா எல்லா விதமான சங்கல்பமும் என்னெல்லாம் சங்கல்பம் பண்ணினாரோ எல்லாம் அப்படியே நடக்குமா. சங்கல்ப மாத்திரேன நடக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன? யதாஹி இஹ யதாஹி ஏவ இஹ ஏவ இருக்கு இல்லையா? யதாஹி ஏவ இஹ பிரஜா அன்வாவிஷந்தி யதா அனுசாசனம் எம் என்மதம் அபிகாமா பவந்தி எம் ஜனபதம் எம் க்ஷேத்ரபாகம் தம் தமோ அபிஜானாதி. அப்படி இருக்கு இல்லையா? இது என்னது? இந்த செக்ஷன் பலனை சொல்றது. என்ன பலனை சொல்றது? மறந்துடக்கூடாது. என்னது? இப்படிப்பட்ட ஈஸ்வரனை நானுன்னு வச்சு இங்க உபாசனை பண்றோம். அப்படிப்பட்ட உபாசகனுக்கு என்ன பலனா? அப்படிப்பட்ட உபாசனுக்கு என்ன பலன் அப்படின்னா, அப்படி உபாசனை பண்ணாதவனுக்கு என்ன பலனோ அது யாருக்கு இல்லையோ அது உபாசனையோட பலன். எப்படி இருக்கு இப்படி சொன்னா? ஆனா உபனிஷத் அப்படிதான் சொல்றது. இது பண்ணா என்ன பலன்னு கேட்டா என்ன பதில் சொல்லணும்? இதெல்லாம் பலன்னு சொல்லணும் இல்லையா? இது என்ன பலன்னு சொன்னா, இது பண்ணாதவனுக்கு என்ன பலனோ அது இல்லாம இருக்கிறது தான் உனக்கு பலன் இல்ல, அப்படி சொல்றது. அதனால என்ன பண்றது? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பலன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போவோம். என்ன பலன் அப்படின்னா இல்லையா, இப்படிப்பட்ட சத்தியகாம சத்திய சங்கல்ப அப்படிப்பட்ட ஈஸ்வரனை நானுன்னு வச்சு உபாசனை பண்ணினேன்னா அந்த உபாசகன் சத்தியகாமனாக சத்திய சங்கல்பியாக இருப்பான். நினைச்சது அப்படியே நடந்துனா எப்படி இருக்கும் பாரு. வாவ், அதுக்கு உபாசனை பண்ணணும் இல்லையா? அதுக்கப்புறம் என்னது இல்லையா, ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? சுதந்திரம், எதையும் சார்ந்து இல்லை. அந்த சுவாதந்திரியம் இவனுக்கு கிடைக்கும். புரியுறதா? யாரு மேலேயும் டிபெண்டா இருக்க மாட்டான் பாருங்க. புரியுறதா? அந்த சுவாதந்திரியம் இந்த உபாசகனுக்கு இருக்கும். அப்புறம் இப்படிப்பட்ட கீதாலாம் இப்ப ஞாபகம் வரணும். ஈஷாவாஸ்யம் எல்லா உபனிஷதும் இந்த இப்படிப்பட்ட தியானம் பண்ணினோன்னு சொன்னா என்ன கிடைக்கும் இல்லையா? பிரம்மலோக பிராப்தி கிடைச்சு நிஷ்காமியமா பண்ணினதுனால பிரம்மலோகத்துல உபனிஷத் கிளாஸ் நடக்கும். புரியுறதோ? அங்க போய் கிளாஸ் எடுத்து இல்லையா, அங்க போய் கிளாஸ்ல உக்காந்துட்டு ஓகே, அங்க புரிஞ்சுட்டு அங்கேருந்து முக்தி கிடைக்கும். கிரம முக்தி பலன் ஆகும். புரியுறதா? அதாவது பகவான் என்ன பண்ணிட்டார்னா, நீ எங்க போனாலும் உனக்கு கிளாஸ் வைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டார். நீ இந்த உலகத்தையே விட்டு போய அங்க போனேனாலும் அங்க கிளாஸ். சப்போஸ் நீ தப்பி தவறி நிஷ்காமியமா இருந்துட்டேன்னா, நீ அப்படியே காமியாக அப்படியே அல்பமாக சுத்தின்னு இருந்தான்னு வச்சுக்கோ, ப்ராப்ளமே கிடையாது. எல்லா இடத்துலையும் எல்லாம் அல்பமா எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சுண்டு திருப்பி திருப்பி பிறந்துண்டு திருப்பி கொண்டுண்டு யமதர்ம திருப்பி செத்து போவேன்றார். சாபம் இல்லாத ஃபேக்டர் சொல்றாரு. யாராவது செத்துப்போ அப்படின்னு சொன்னா நீ என்னடா சொல்றது, நானே தான் போறேன். சாபமே எடுத்து கோச்சிக்கப்படாது. ஓகே அப்படின்னு சொல்றோம். என்னது எனக்கு சாதாரணமா சொல்ற, ஆமா நீ என்ன இல்லாத பல சொல்லிட்டே ஆகும் இல்லையா?
ஓகே, இதெல்லாம் விஷயம். அதனால என்ன, இதெல்லாம் பலன். ஆனா உபனிஷத்து என்ன பண்றது? உபாசகனுக்கு ஆப்போசிட் யாரு? அனுபாசகா. யார் அனுபாசகா? உபாசனன் செய்யாதவன். அவனை பத்தி சொல்லிட்டா ஓ அப்பனா நமக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு அந்த உபாசகனுக்கு தெரியும் இல்லையா? அந்த அனுபாசகன் என்ன ஆவான்? அஸ்வாதந்திரியம். முதல்ல என்ன கிடைக்கும்? ஈஸ்வரனை தியானிக்காதவன், இப்படி உபாசனை பண்ணாதவன் என்ன பண்ணுவான் இல்லையா? ஈஸ்வரன் இறைவனிடம் என்ன பண்ணணும்? கையேந்துங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சதா சர்வதா பிச்சைக்காரன். இவனால எதுவும் வராது. ஈஸ்வரனா பார்த்து ஏதாவது மீட்டருக்கு மேல போட்டு கொடுத்தாதான் இவனுக்கு பொழப்பே நடக்கும். என்ன வேணும்னாலும் யாரை கேட்கணும்? பகவானை தான் கேட்கணும். அப்போ சுதந்திரமா அஸ்வாதந்திரியமா? ஆனா உபாசகன் எப்படிப்பட்டவன்? சத்தியகாமாக. அவன் எண்ணியது அவனுக்கே நடக்கும். ஏன்னா அவன் யாருன்னு வச்சுட்டு இருக்கான்? தன்னை ஈஸ்வரனாக வச்சுட்டு பாருங்க. அப்போ சதா சர்வதா பகவான் இடத்தை சார்ந்தே இருப்பான். யதா இக ஏவ இக பிரஜா அன்வாவிஷந்தி. ஒரு சாதாரணமான குடிமகன் ஒரு ராஜ்யத்துல அவனுக்கு என்ன வேணும்னாலும் எங்க போய் கேட்கணும்? ராஜாவை போய் கேட்கணும். ராஜாவுடைய ஆர்டர், ராஜாவுடைய அனுகிரகம், ராஜாவுடைய கருணை கட்டாட்சம் பார்வை அப்படி ஏதாவது இப்படி பிச்சு போட்டாருன்னா உண்டு. நம்ம பிச்சு போட்டா என்ன வரும்? ருத்ராட்சம் தான் வருது. ஆனா ராஜா இப்படி பிச்சு போட்டா என்ன வரும்? ரத்னங்கள், நாணயம், இது என்ன வைடூரியம், வைரங்கள். நீ இப்படி பிச்சு போட்டு கொடுத்தா ருத்ராட்சமா கொட்டும், மூஞ்சிலே அடிப்பான். நீ என்னடா பிச்சு போட்டு கொடுக்குற? ருத்ராட்சத்தை கொடுக்கறது நானே இல்லையா? அப்போ இந்த மாதிரி எப்பாவது ராஜா கேட்ச் பிடிக்கலாமா? கொஞ்சம் விளையாட்ட தெரிஞ்சிருக்கணும். அவர் டப்புன்னு போடுவார், கப்புன்னு பிடிக்கணும். நீ டக்குன்னு பக்கத்துக்கு பிடிச்சிட்டான்னா உனக்கு அவுட்டு இல்லையா? நீ எப்படி இருக்கணும்? மன்னா, வேந்தே, ராஜா, மகாராஜா, ஐயா, அங்கு அங்கு அங்கு. அதாவது கவிதை. ஆயிரம் முன்காசுகள் கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும். பெருங்க பொருங்க. ரொம்ப வறுமையில் இருக்கிறீர்களோ இல்லையா? அவன் பேரே தர்மி. புரியறதா? தர்மி. தர்மத்தில் இருக்கிறவனை எப்படி காட்டணும்? வராம்பார், சொக்கன் வராம்பார், அவன் தர்மி அப்படி காட்டணும். ஆனா அனுபாசகன் நம்ம வச்சுக்கலாம். இப்ப அவரை என்ன பண்ணணும்? பிழை இருக்கிறதா? ஓ நீங்க பிழை பார்க்கிறவரோ? ராஜா சொல்லட்டுமே இல்லையே ராஜா. ஓ சரி மன்னா, அவர் ஏதோ சொல்றாரு இல்லையா? என்னெல்லாம் பிழை இருக்கிறதோ அவ்வளோ குறைச்சிக்கிட்டு நானே கொடுங்களேன். கொடுக்க மாட்டீங்களா? எனக்கு தெரியும், அப்பவே தெரியும் தெரியும். இது பாருங்க, இந்த என்டையர் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அனுபாசகனை ரிலேட் பண்ணிக்கோங்க. புரியுறதா? ஓகே. என்ன பண்ணணும்னாலும் இல்லையா, யதா அனுசாசனம். ராஜா எவ்வளோ கொடுப்பாரோ, எவ்வளோ கிடைக்குமோ இல்லையா, அப்படி வச்சுக்கணும். என்னெல்லாம் ஆசை, எம் அந்தம் அந்த ராஜாக்கு இல்லையா, எவ்வளோ முடியுமோ அந்த ராஜாவுடைய க்ஷேத்திரன், ராஜாவுடைய கண்ட்ரோல், அந்த ராஜாவுடைய விஷயம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறதோ ஓகே, அந்த பவுண்டரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓகே இவனுக்கு அந்த ராஜா எப்படி சங்கல்பிக்கிறாரோ அப்போதான் இவனுடைய சங்கல்பமே பூர்த்தி ஆகும். யாரு? அனுபாசகன். யார் இப்படி பகவானை வச்சு உபாசனை பண்ணலையோ தம் தம் அவாப்னுவந்தி. ராஜா எவ்வளோ கொடுக்குறாரோ அவ்வளோதான் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? சத்தியகாமா கிடையாது. அவனுடைய ஒரு காமம் பூர்த்தி ஆகிறதுக்கு எதில் எவ்வளோ விஷயத்தில் டிபெண்ட் பாருங்கோ. அப்போ யார் இப்படி உபாசனை பண்ணலையோ அவனுக்கு இப்படி பலன் அப்படின்னு சொல்கிறது. அப்போனா என்ன அர்த்தம்? இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக யார் உபாசனை பண்ணுறானோ அவனுக்கு இப்படிப்பட்ட பலனை கிடைக்கும். சரியா? அடுத்த மந்திரம். சரி, இந்த மந்திரத்தோட முடிப்போம். தத்யதேஹ கர்மஜிதோ லோகஹ க்ஷீயதே ஏவமேவாமுத்ர புண்யஜிதோ லோகஹ க்ஷீயதே.
தத்ய இஹாத்மானமனு மனனு வித்யஹ வ்ரஜதி வ்ரஜந்தி ஏதாகும்ஸ சத்யான் காமாகும் தேஷாகுஸ் சர்வேஷு லோகேஷு அகாமசாரோ பவதி அதய இஹாத்மானமனுவித்ய வ்ரஜந்தி ஏதாகும் ச சத்யான் காமாம் தேஷாகுஸ் சர்வேஷு லோகேஷு காமசாரோ பவதி. Therefore ஈஸ்வர ஆதீனதா, அனுபாசகன் என்ன ஆவான்? இப்படி தியானிக்காதவன் ஈஸ்வரனுக்கு ஆதீனமாக இருப்பான், அடிமையாக இருப்பான், அஸ்வதந்திரமாக இருப்பான். Therefore உபாசகன் ஈஸ்வர ஆதீனமாக இல்லாமல் ஈஸ்வரனாகவே தன்னை கருதி சுதந்திரமாக சத்தியகாமமாக சத்திய சங்கல்பமாக இருப்பான். இதுதான் அண்டர்லையிங் மெசேஜ். இதை விதவிதமாக சொல்ல போகிறது உபனிஷத். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? சத்திய சங்கல்பம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும், சத்தியகாமானா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த பலனை அப்ரிஷியேட் பண்ண முடியும் இல்லையா? ஓகே, டெய்லி கிளாஸ் கேட்பேன்னு சங்கல்பம் பண்ணினேன், என்னாச்சு? இப்படி என்ன பார்க்குறீல? அவ்வளோதான், புரிஞ்சுன்னா சரி. ரெண்டாவது என்னது இல்லையா? என்ன இப்படிப்பட்ட ஈஸ்வரனை தியானிச்சு ஈஸ்வரனாகவே நீ கருதவில்லை என்றால் மற்ற எந்த விஷயத்தை எதை அடைந்தாலும் அதெல்லாம் நித்தியமா அநித்தியமா? அந்த பலன்லாம் பகவானை தவிர மற்ற எதை அடைந்தாலும் அது என்னது? பரிச்சின்னமா அபரிச்சின்னமா? பரிச்சின்னம்னா லிமிட்டட், அபரிச்சின்னம்னா லிமிட்லெஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பகவானை அடைஞ்சுட்டேன்னா அபரிச்சின்னம், ஈஸ்வரனையே பலனாக அடைஞ்சுட்டேன்னா அது அபரிச்சின்னம். பகவானை தவிர வேற எதை அடைந்தாலும் அது டவுட் இல்லையே. தது யதா இஹ கர்ம ஜிதோ லோகா க்ஷீயதே. ரொம்ப முக்கியமான செக்ஷன் இதெல்லாம், நிறைய இடத்துல கோட் பண்ணப்படுறது. அப்போ எப்படி எல்லா கர்ம பலனும் கர்மத்துடைய பலனாக கர்மத்துடைய வினையாக வந்து லோகா, லோகான்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல கர்ம பலன். கர்மஜிதகான கர்மத்தினால் செய்யப்பட்ட, கர்மத்திலிருந்து ஏற்பட்ட லோகா அந்த பலனானது. அப்போ என்ன அர்த்தம்? பேரு, புகழ், பணம், சொத்து. பத்து, பத்துன்னு என்னன்னு தெரியல, உங்களுக்கு புரியும். ஆனால் சொத்து 10 இல்லையா? 10னா பத்திரமா? ஏதோ ஒன்று வச்சுக்கோ. ஓகே, அப்புறம் நீ அடைஞ்ச எல்லா விஷயமும் இல்லையா? ஆல் ஐட்டம்ஸ். ஓகே, அப்புறம் உற்றார் உறவினர் எல்லாமே என்ன ஆயிடுறது? இது எல்லாமே லோகா, தெரியுமா? எல்லாமே கர்ம பலன். அதெல்லாம் என்னது? க்ஷீயத்தே, ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். க்ஷீயத்தே ஏவம் ஏவா அமுர்த்திர புண்ணியஜிதோ லோகா க்ஷீயத்தே. அதே மாதிரி இதெல்லாம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி அங்கு புண்ணியஜிதா, புண்ணியத்தினால மற்ற லோகம் கிடைக்கிறது. சொர்க்கலோகம், பிரம்மலோகம், பித்ருலோகம். ஒரு லோகமா சொல்ல போறது பாரு, பெரிய லிஸ்டே லோகம் கிடைக்க போறது. இப்போ ரெண்டாவது நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் லோகம் புரியுறதா? என்னெல்லாம் லோகம் லிஸ்ட் கொடுக்க போறது. நமக்கு பூலோகம் தான் தெரியும். பூலோகத்துல பூல அதே மாதிரி பெசன் நகர் தான் தெரியும் நமக்கு இல்லையா? பெசன் நகர்ல பீச் ரோடு தான் தெரியும். எல்லாம் அவ்வளவுதான் தெரியும் நமக்கு. ஆனா எவ்வளவு லோகம் இருக்க பாரு. நம்ம காமம் எப்படி இருக்கணும்? அந்த லோகத்துக்கு நான் போய் பார்க்கணும். எங்க தாத்தனுக்கு 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 முப்தாத்தனான கொள்ளு தாத்தனான தாத்தாவை நான் இப்ப பார்க்க வேண்டும். அது நாளைக்கு சொல்றேன் அது எப்படின்னு. ஓகே, அப்படிப்பட்ட லோகத்தை அடைந்தாலும் அது என்ன ஆகும்? க்ஷீயத்தே, போயிடுமா. இதுக்கு மேல உனக்கு என்ன அறிவு கொடுக்கணும்? அப்போ நீ அடம் பிடிச்சி நான் அங்கதான் போவேன், திருப்பி நான் அதே அங்கதான் இருப்பேன், நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சேன்னா இல்லையா?
இத பேஸ் பண்ணி தான் இங்க பாருங்க, தத்யதா இஹ கர்மஜிதோ லோகஹ க்ஷியதே தத் ஏவாமுத்திர புண்ணியஜிதோ லோகஹ க்ஷியதே. இதை வச்சுதான் தேதம் முக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்த லோகம் விஷன் தொபகடீர். தொபகடீர் என்ன? தொபகடீர் புரியுதா? டமால்னு வந்து விழுவ. என்ன கொஞ்சம் மேலேந்து விழுறதுனால பீச்சில் விழுவ, அடிபடாது. அப்புறம் விழுந்த உடனே ஒரு அலை வந்து டபக்குன்னு மண்ணில் தள்ளி விட்டுரும். மண்ணை கவி ஏந்து நிப்ப. எங்கேருந்து வந்திருக்காய்? அங்கேருந்து வந்திருக்கோம். பாருங்க, என்ன பண்ணினாலும் வந்துதான் சேரணும், பீச்சு தான். தது ய இஹ ஆத்மானம் அனனுவித்ய பிரஜந்தி. தது ய இஹ, இப்படிப்பட்ட அனுபாசகா. உபனிஷத் தன்னோட ஸ்டைல்ல தான் சொல்லும் போல இருக்கு, டைரக்டா சொல்லாது. ஏன்னா நீ தூங்கிப்பிடுவ, அதே தானே சொல்ல போறீங்க ஓகே அப்படின்னு ஏதாவது மாத்தி மாத்தி சொன்னா கொஞ்சம் கண்ணை திறந்து நீ பாப்ப. ஆத்மானம், ஆத்மானம்னா இந்த இடத்துல ஈஸ்வரம், ஈஸ்வரனை அனனு வித்யா விரஜந்தி. இப்படி யாரு உபாசனை செய்யப்படலையோ, யாரு ஈஸ்வரனை வழிபடவில்லையோ, ஈஸ்வரனை புரிந்துக்கிறதுக்கான ஈஸ்வரனை லட்சியமாக பொருத்தவில்லையோ, இதெல்லாம் சொல்லணும். இப்போ சர்வேஷு லோகேஷு அகாமச்சாரோ பவதி. எல்லா லோகத்திலையும், எல்லா இடத்திலையும், எல்லா விஷயத்திலையும் அகாமச்சாரனாக, அவன் நினைச்சது எதுவுமே கிடைக்காதவா போயிடுவான். ஏன்னா வந்தது என்ன ஆயிடும்? எல்லாம் போயிடும். அப்ப அடைஞ்சதாக என்ன ஆகும்? எதுவுமே இருக்காது. எல்லாமே பண்ணிட்டேன், எல்லாமே போச்சு. அப்படி எல்லாம் வந்து உங்கள்ட்ட இருந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? கரெக்ட். அப்பதான் நீ கரெக்ட் சொல்லணும். ஏன் கரெக்டா தானே நடக்கிறத? யாராவது எப்போவாவது நீ அடைஞ்சதெல்லாம் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கும்னு சொன்னாலா? இல்லையோனோ நாமளா நினைச்சுட்டு இருக்கோம் இது எப்பவுமே என்கிட்ட இருக்கும். ஓகே. அத்த இஹ ஆத்மானம் அனுவித்ய விரஜந்தி. அனனுவித்ய அனுவித்ய. அனனுவித்யன்னா அர்த்தம், யாரு இந்த உபாசனையில் ஈடுபடவில்லையோ. வித்ய அப்படின்னா அர்த்தம் உபாசனை, அனுபாசகன். இங்க அணுவித்ய, யார் இப்படி உபாசனை செய்கிறானோ அப்படிப்பட்ட உபாசகன். ஏதாகும் சத்யான் காமான் தேஷாகும் சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி. அப்படி அப்பாடா அப்பாடா உபாசனை பத்தி, உபாசகனை பத்தி சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டு ஏங்கி பேர்க்க இல்லையா உபனிஷத்து இப்பதான் சொல்றது. அப்படிப்பட்ட உபாசகன், அப்படிப்பட்டவன் இல்லையா, என்ன அவன்? சத்யான் காமான். அவனுடைய எல்லா காமமும் சத்தியமாகுமா அப்படின்னா அர்த்தம், என்ன ஆசைப்பட்டாலும், எங்க ஆசைப்பட்டாலும், எதை ஆசைப்பட்டாலும் என்ன ஆயிடும்? கிடைச்சுடுமா. எங்க? சர்வேஷு லோகேஷு. பீச் ரோட்ல மட்டும் இல்ல, பெசநகர்ல மட்டும் இல்ல, கரெக்டா பூலோகத்துல மட்டும் இல்ல, எல்லா 14 லோகத்துல அவன் எங்க போனாலும் எங்க வந்தாலும் என்ன ஆசைப்பட்டாலும் எல்லாம் கிடைச்சுடுமா. அதனால காமச்சாரஹா பவதி இல்லையா. எங்க வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் ஆசைப்பட்டு போயிட்டு வர முடியும். காமச்சாரஹா பவதி. புரியுறதா? பிரஜந்தி இல்லையா, அனுவித்ய பிரஜந்தி. அப்படியாக பிரஜந்தின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் இல்லையா? அப்படி யாரு இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுகிறானோ, கரெக்டா இதுல இன்வால்வ் ஆறானோ அப்படி அர்த்தம். ஒத்த வந்து அனனுவித்ய, ஒத்த வந்து அனுவித்ய. அனுவித்யன்னா மெடிடேஷன்ல இருக்கக்கூடியவன். என்ன மெடிடேஷன்? தஹராகாஷ உபாசனா அல்லது தஹராகாஷ ரூபேன அஹங்கிரக உபாசனா. மறந்துடக்கூடாது. அந்த உபாசனையை கண்டினியூ பண்ணி 6வது செக்ஷன்ல தான் முடிப்போம். அனுன வித்யன்னா யாரு இதில் ஈடுபடவில்லையோ. ஏன் யாரு இதுல ஈடுபடலன்னு முதல்ல சொல்றது? எது மெஜாரிட்டியா இருக்கும்? அஹங்கிரக உபாசனா பண்றவாள எல்லா இடத்துலயும் பாக்குறீங்களா? இல்ல இந்த உபாசனையில இல்லாதவாள பாக்குறீங்களா? அதனால அதை பத்தி சொல்லிட்டேன்னா நீங்க சின்சியரா வரையில இல்லையா, கொஞ்சம் வரைக்கும் புரியுறதா? இந்த அது அது அவருடைய உபநிஷத்தோட டீச்சிங் ஸ்டைல், அது உரைக்கிற மாதிரி சொல்றது. அப்படி சொல்றது. இதுக்கப்புறம் என்ன? இந்த இந்த பலனையே சொல்றது.
இந்த ரெண்டாவது கண்டம் இருக்கு இல்லையா, ஆக்சுவலா இப்போ 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம், வேண்டாம். ஓகே, எப்படி சத்திய காமம், எப்படி சத்திய சங்கல்பம் நிறைவேறதுன்னு லிஸ்ட் கொடுத்து சொல்றது, நினைச்சது நடக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பேண்ட் பண்ணி குளோரிஃபை பண்றது, அதை நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.